இந்த நீட்டை பொறுத்தளவுல பாருங்க, நீட்டை பொறுத்தளவுல ஏழை எளிய பிள்ளைகள் தான் பாவம். நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள், ஏழை எளிய பிள்ளைகள் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு நம்ம நம்ம கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல படிச்சு நல்ல மார்க் வாங்குது பிளஸ் டூல. ஆனா நீட்டுக்கு போக முடியாத நிலைமையினால இந்த ஏழை எளிய பிள்ளைகள் எல்லாம் மருத்துவ கனவு இழக்கக்கூடிய நீட் இருக்கிறதுனால சமுதாயத்துல எந்த பகுதி பாதிக்கப்படுதுங்க நீங்களா யோசிச்சு பாருங்க. அடித்தளத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் தான் அதில் பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் பாஸ் பண்ணதா நீட்ல பாஸ் பண்ணதா சொல்றாங்க. நீட்ல 12 லட்சம் பேர் பாஸ் பண்றதா சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க சீட் எவ்வளவு இருக்கு? 1,00,000 சீட் தான் இருக்கு. ஆனா 1,00,000 சொச்சம் இருக்கக்கூடிய சீட்டுக்கு 12 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 1,00,000 சீட்டுக்கு வந்து அரசு ஒதுக்கீடு போக மற்றதுக்கு வந்து பணம் இருக்கவங்க தான் மெடிக்கல் சேர. ஏழை எளிய மக்கள் வந்து ஏழை எளிய குழந்தைகள் போய் சேர முடியாது வீட்டுல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில சூழ்நிலை இருக்கு. வீட்டுல ஏழை எளிய குழந்தைகள் எழுதியிருந்தாலும் கூட பண வசதி இல்லைன்னா போக முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைலாம் உருவாயிடும். அதனாலதான் நீட் வேண்டாம். எல்லாருக்கும் கிடைக்கட்டும், எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும், நல்ல படிக்க குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும். பொருளாதார ரீதியா அவங்க வந்து பின்தங்கி இருக்காங்க வேண்டி அவங்க படிக்கிற வசதி வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டாம்ங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை. அடுத்தப்புல 3 கட்டமா இது அடுத்தப்புல 3வது இதா 2வது இதா வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் வந்து வர 15ஆம் தேதி நாங்க சிறப்பான முறையில கொண்டாடுறாரு. அதுல உறுதிமொழி ஏற்கிறதாவும் கிட்டத்தட்ட தமிழகம் வந்து இருக்கக்கூடிய 68,000 பூத்து. அதுவும் நான் இங்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் என்னுடைய மாவட்டம், அதாவது 3 தொகுதி, அதாவது ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், இதுல மொத்தம் 909 பூத்து. 909 பூத்து. இந்த 909 பூத்துலயும் வந்து உறுதிமொழி ஏற்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு 15ஆம் தேதி வர 15ஆம் தேதி. அது விஷயமா நேற்று கூட மாவட்ட கழக கூட்டத்தை போட்டிருந்தேன். கழக நிர்வாகிகள் அத்தனை பேருமே வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம், அந்த ஒவ்வொரு பூத்துலயும் குறைஞ்சது 100 பேராவது அது இருந்து அந்த உறுதிமொழி ஏற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதன்படி நாளைக்கு, இன்னைக்கு 14, நாளைக்கு 15, நாளைக்கு வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளைக்கு அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு, அவருடைய சிலைக்கு மரியாதை செஞ்சுட்டு, இல்லைன்னா அவருடைய படத்துக்கு மரியாதை செஞ்சுட்டு 100 பேர் குறைஞ்சவர் ஒரு பூத்திலே நின்று உறுதிமொழி ஏற்கணும் நாங்க சொல்லிவிட்டோம். அதன்படி செய்ய போறாங்க. அந்த உறுதிமொழி எப்படின்னா எல்லா வகையிலையும் தமிழ்நாடு வந்து எந்த வகையிலையும் தமிழ்நாடுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காது. எல்லா வகையிலையும் விட்டுக் கொடுக்காது. எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுடைய உரிமை தமிழ்நாடு அரசு, ஆளுகின்ற திமுக அரசு விட்டுக் கொடுக்காது. தமிழுடைய வாழ்வுடைய பலத்துக்காக, தமிழுடைய நலனுக்காக எதிர்த்து நிற்கும், எதிர்த்து போராடும். நாங்கதான் அவருடைய மெயின் கொள்கை. திமுக 17ஆம் தேதி வந்து முப்பெரு விழா வந்து கரூர்ல
நடக்க இருக்கு. அந்த கரூர்ல நடக்கக்கூடிய அந்த முப்பெரும் விழாவில் மொத்தம் 7 பேருக்கு விருது வழங்குறாங்க. பெரியார் விருது வந்து தந்தை பெரியார் விருது வந்து கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், கழக நாடாளுமன்ற குழு தலைவர் சகோதரி திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள். பேரறிஞர் அண்ணா விருது வந்து நமது மாவட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தணிக்கை குழு உறுப்பினர், பாளையங்கோட்டையினுடைய முனிசிபாலிட்டியினுடைய முன்னாள் தலைவர் திரு சுப சீதாராமன் அவருக்கு கொடுத்தார் பேரறிஞர் அண்ணாவுடைய விருது. அதே மாதிரி தலைவர் கலைஞருடைய விருது நூற்றாண்டு கண்டவர், அண்ணா நகர் பகுதி முன்னாள் செயலாளர், சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் திரு சோபா ராமச்சந்திரன். 4வது பாவேந்தர் பாரதிதாசன் விருது கழக மூத்த முன்னோடி தலைமைச் செயற்கு உறுப்பினர் நினைவில் வாழும் குளித்தலை சிவராமன். அவர் இப்போ ரீசெண்டா மறைஞ்சிட்டாரு. அவர் குடும்பத்தில் வந்து பேராசிரியர் விருது வந்து கழக ஆதி திராவிட நலக்குழு தலைவர், சட்டப்பேரவை முன்னாள் கொறடா, நான் சபாநாயகர் இருக்கும்போது அவர் வந்து கொறடா இருந்தார், மருதூர் ராமலிங்கம் அவருக்கு கொடுக்குறார். அதே மாதிரி தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் விருது வந்து ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட முன்னாள் செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு பொங்கலூர் நா பழனிசாமி. அதே மாதிரி முரசொலி செல்வம் அவர் பேர்ல ஒரு விருது கொடுக்குறாங்க. அவரு உங்களில் ஒருவர், பத்திரிகை துறை சேர்ந்தவர் தான், பன்னீர்செல்வம். அவருக்கு அந்த விருது கொடுக்குறாங்க. ஏன்னா முரசொலி செல்வத்தை பொறுத்தவரை பத்திரிகை துறையில் தான் அவர் இது பண்ணாரு, முரசொலி அவர் தான் நடத்தினாரு. அதனால பத்திரிகை துறையில் அவர் பணியாற்றினால கழகத்துக்கு நிறைய பணிபெற்று இருப்பாரு. அவருக்கு பன்னீர்செல்வங்களுக்கு அது 17ஆம் தேதி நடக்கும். அதே மாதிரி வர 20ஆம் தேதி இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. மாவட்ட செயலாளர் கூட்டத்துல வர 20, 21 மாவட்டத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலும், அதாவது கட்சி மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு இடத்துல தலைமையிலிருந்து அறிவிக்கக்கூடிய பேச்சாளரை வச்சு ஒரு சிறப்பான பொதுக்கூட்டம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாதனைகளை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது தமிழர்களுக்காக ஆற்றி இருக்கக்கூடிய பணிகளை, என்னென்ன சாதனைகளை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு சிறப்பான பொதுக்கூட்டம், மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நெல்லை மாவட்டத்தில், அதையும் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தளவுல மக்கள் பணியில முன்வரிசையில் இருக்கு. நம்ம தலைவர் தளபதியார் வந்து 2031, 32க்குள்ள $1 trillion பொருளாதார வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிற நிலைமையில அவருடைய பணி ஆட்சி நடந்துகிட்டு. $1 trillion, ஆமா, 2031, 32 $1 trillion லெவல்ல நம்முடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையணுங்கிற நோக்கத்துல ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இப்பவே
உங்களுக்கு தெரியும், பொருளாதார ரீதியா டபுள் டிஜிட்ல இப்போ வந்திருக்கு நமக்கு. இந்தியாவிலேயே டபுள் டிஜிட்ல பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலம் எதுனாக்கா தமிழ்நாடு. 11.2. எந்த மாநிலமும் அந்த நிலைமைக்கு வரல. நம்முடைய பொருளாதார ரீதியா தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களெல்லாம் விட வளர்ச்சி பெற்றிருக்கு. தனிநபர் வருமானத்தை பொறுத்தளவுல இது நம்ம 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 தமிழ்நாடு கணக்கு இல்லை. மத்திய சர்க்காருடைய இண்டெக்ஸ். மத்திய சர்க்காருடைய இண்டெக்ஸ் தான் நான் சொல்றேன். மத்திய சர்க்காருடைய இண்டெக்ஸ்ல தான் நம்முடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சி வந்து டபுள் டிஜிட் 11.2. பொருளாதார ரீதியா இந்தியாவில் தனிநபருடைய வருமானம் எதுன்னா அது இந்தியாவிலேயே அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்னா தமிழ்நாடு. அந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கோம். அது காரணம் ஆளுகின்ற சர்க்கார் நல்ல பொருளாதார ரீதியான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி தொழிற்சாலை கொண்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி எல்லா துறையிலையும் ஊக்கப்படுத்தி வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுறதுனால இந்த வளர்ச்சி அது வந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதியாருடைய சாதனை. அவர் தமிழ் மக்கள் எப்பொழுதுமே விசுவாசத்தோடு வர்ற 2026 தேர்தலில் மீண்டும் அவரை இந்த நாட்டுடைய முதல்வர் ஆக்குவார்கள் என்பது நிச்சயம் என்பதை நான் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். நம்ம சொல்றது 3,43,166 பேர். ஆமா, அவர் சேர்க்கணும். அவர் கேட்கறது முன்னால எவ்வளவு இருந்து இப்ப இவ்வளவு. இப்ப நம்ம மொத்த வாக்காளர்ல 40% மேல இருக்கு. 40%. இப்ப 45, ஒரு சில தொகுதியில 45 வந்திருக்கு, ஒரு சில ஒரு தொகுதியில வந்து 43 வந்திருக்கு. வாக்காளர் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, வாக்காளர் இந்த இது இருக்குல்ல, வாக்காளர் ஜாபிதா இருக்குல்ல, அதுல 40% அதிகமா சேர்க்கணுங்கிறத மேல இருந்து எங்களுக்கு கொடுக்க கட்டளை. அந்த 40% மேல சேர்க்கறதுல நாங்க 45% 46 சேர்த்திருக்கோம், 43 சேர்த்திருக்கோம்.